வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருப்பினும் கடமையை செய்வோம். ஜெய் பீம். ஐயா அண்ணல் அம்பேத்கரனுடைய பொன்மொழியோடு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் வர்சஸ் ரிசர்வ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறீங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அன்ரிசர்வ்டில் போக வேண்டிய சூழ்நிலை. எவ்வளோ ஒரு ரஷ் பாருங்கள். மே 1 எடுத்த வீடியோ இது. ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லணும். நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில் வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மேலே உட்காந்துருக்கும் போதே 4 மெம்பர்ஸ் உட்காந்துட்டோம். கொஞ்சம் கூட ஏன்னா நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தூரம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கஷ்டப்பட்டு தான் போனோம். இதுதான் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டினுடைய நிலமை. ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. உட்காந்த மணிக்குமே தூங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி தான் அன்றைக்கி ஃபுல்லாக போச்சு. ஸோ இதுதான் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட். அண்ணல் அம்பேத்கர் ஐயாவினுடைய அந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது நமக்கு என்ன தான் அப்படியே ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ளட்டில் ஒரு வைப் வரும். ஸோ அப்படியே வேகமாக நடந்தாச்சு. நெக்ஸ்ட் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது ரிசர்வ்டு ஏசி கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது. ஏன்னா போகும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாமல் போயாச்சு. கன்ஃபார்மாக ரிசர்வ் பண்ணி தான் போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டு. ரிசர்வ் பண்ணோன்னா சுத்தமாக டிக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஒன்லி ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் தான் டிக்கெட் அவைலபிலிட்டியாக இருந்தது. ஸோ சம்மர் டைம்ன்றதுனால ரொம்ப உடம்பு டயர்டு அதிகமாகிடுச்சு. அடிக்கிற வெயிலில் காசாவது பணமாவது ரிசர்வ் பண்ணுறா ஒரு சீட்டை ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டை போட்டாச்சு. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெயின் டிலே. 6:30 ட்ரெயின் 9:30க்கு தான் வந்தது. 9:30க்கு வந்துமே ஓப்பன் பண்ணி விட்டாங்க ட்ரெயின்லாம். அதில் போய்ட்டு உட்காந்தாச்சு 9:30க்கே. பட் எடுத்தது பார்த்திங்கன்னா 10:45. அப்போ எப்போ எடுத்திருக்காங்க பாருங்கள். 6:30 ட்ரெயினை 10:45க்கு எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நடுவில் நிறைய பிளேஸில் ஸ்டாப் பண்ணாங்க. உள்ளே நீங்கள் வியூ பார்த்திங்கன்னா செம்ம. இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். பட் உள்ள கம்பார்ட்மெண்ட் வைஸ் செம்ம வேறு லெவல் ஃபீலிங். நான் ரீசெண்டாக ஏசி பஸ், கவர்மெண்ட் ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். வெரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ரயில்வேஸ் செம்மையாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஏசி வேறு லெவல். உள்ளேயே பில்லோஸு, பெட்ஷீட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெட்ஷீட்ஸ்லாம் போத்தாமல் தூங்கவே முடியாது. ஏன்னா ஒரு நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம்ல, ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி கம்பார்ட்மெண்ட் தி பெஸ்ட் சம்மர் டைமில் நான் நினைக்கிறேங்க. ஓகே, பை.